பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல இப்போ நடக்கறத பார்த்தா சரவணன் தங்கமயில் வாழ்க்கை நிரந்தரமா முடிஞ்சிடுச்சா, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆடிப்போயிடுவீங்க. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அங்க இருக்குற நம்ம பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் தங்கமயில் ரொம்ப உருக்கமா மன்னிப்பு கேக்குறாங்க. மாமா, நான் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டேன், எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை போயிடுமோங்குற பயத்துல தான் இவ்வளவு போய் சொன்னேன், என்னால தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அலைஞ்சிங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ரொம்ப அழறாங்க. இதை கேட்டதும் நம்ம கராரான பாண்டியன் கொஞ்சம் இறங்கி வந்து உடம்பை பார்த்துக்கமா, பழைய கதையெல்லாம் இப்போ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பறாரு. கோமதி தங்கமயில் கையில ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்தை திணிச்சிட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா வீட்ல நம்ம பாண்டியன், கோமதி, செந்தில், மீனா, ராஜி எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர சரவணன் கிட்ட பாண்டியன் ரொம்ப கோபமா சத்தம் போடுறாரு. பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில இருக்குறது தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா சரவணன், எனக்கு தெரியும், ஆனா நான் அவளை பார்க்க போக மாட்டேன், அவ என் முகத்துலையே முழிக்க வேண்டாம்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றாரு. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப கோபம் வருது. நீ அங்க போய் சண்டை போட்டதுனால தான் அவளுக்கு பிபி அதிகமாகி ஆஸ்பத்திரியில இருக்கா, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும் போது இப்படி பண்ணலாமான்னு கோமதி, மீனா, ராஜி எல்லாரும் சரவணனை கேள்வி கேக்குறாங்க. பாண்டியனும், நீ அவளை பார்க்கலனாலும் அந்த குழந்தைக்காகவாவது போய் பார்த்துட்டு வான்னு கட்டாயப்படுத்து. இதனால மனசே இல்லாம செந்தில், கதிர் கூட சரவணன் ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆனா அங்கேயும் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. தங்கமயிலோட அம்மா இவங்களை பார்த்ததும், ஏண்டா என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சத்தம் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. செந்தில் இதை பார்த்து செம கோபப்படுறாரு. ஆனாலும் கதிர், செந்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை அமைதிப்படுத்தி சரவணனை உள்ளே அனுப்புறாங்க. உள்ளே போன சரவணனை பார்த்து தங்கமயில் ரொம்ப இமோஷனலா அழறாங்க. நீங்க எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கோங்க, நான் போய் சொன்னது தப்பு தான், ஆனா உங்க மேல வச்ச அன்பு உண்மை, என்னால உங்க குடும்பம் கஷ்டப்பட்டதுக்கு நான் தலை வணங்கி மன்னிப்பு கேக்குறேன்னு கால்ல விழாத குறையா அழறாங்க. இது தான் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப எமோஷனலான காட்சி. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. நம்ம சரவணன் கொஞ்சம் கூட இறங்கி வரல. நீ செஞ்சது சாதாரண தப்பு இல்ல, எல்லாமே பித்தலாட்டம், உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு செத்துப்போச்சு. என் குடும்பம் வற்புறுத்துனதுக்காகவும் உன் வயித்துல வளர்ற என் குழந்தைக்காகவும் தான் நான் இங்க வந்தேன். ஆனா இனிமே உன்னை ஒரு பொண்டாட்டியா நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த குழந்தைக்கு என்ன செலவோ அதை மட்டும் நான் பண்றேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கோபமா வெளியே போறாரு. வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன், கோமதி எல்லாரும் சரவணன் கிட்ட என்னாச்சு, பேசுனியான்னு கேக்குறாங்க. செந்தில், கதிர் அவங்க பேசிட்டாங்க, ஆனா என்ன பேசுனாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்போ கோமதி, அந்த பொண்ணு வயித்துல வளர்றது இந்த வீட்டு வாரிச்சு, நாம அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா சரவணன் எதுவும் பேசாம ரொம்ப உறுதியா கோபமா நிக்கிறாரு. இப்படியே இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா கோமதி, மீனா, ராஜி எல்லாரும் சேர்ந்து தங்கமயிலை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா, இல்ல சரவணன் தங்கமயிலை வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்னு பெரிய சண்டை போடுவாரா? அப்படி வந்தாலும் செந்தில், மீனா, ராஜி எல்லாம் தங்கமயிலை பழைய மாதிரி ஏத்துப்பாங்களாங்குறது தான் ரொம்ப பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல இப்போ நடக்கறத பார்த்தா சரவணன் தங்கமயில் வாழ்க்கை நிரந்தரமா முடிஞ்சிடுச்சா, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆடிப்போயிடுவீங்க. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அங்க இருக்குற நம்ம பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் தங்கமயில் ரொம்ப உருக்கமா மன்னிப்பு கேக்குறாங்க. மாமா, நான் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டேன், எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை போயிடுமோங்குற பயத்துல தான் இவ்வளவு போய் சொன்னேன், என்னால தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அலைஞ்சிங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ரொம்ப அழறாங்க. இதை கேட்டதும் நம்ம கராரான பாண்டியன் கொஞ்சம் இறங்கி வந்து உடம்பை பார்த்துக்கமா, பழைய கதையெல்லாம் இப்போ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பறாரு. கோமதி தங்கமயில் கையில ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்தை திணிச்சிட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா வீட்ல நம்ம பாண்டியன், கோமதி, செந்தில், மீனா, ராஜி எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர சரவணன் கிட்ட பாண்டியன் ரொம்ப கோபமா சத்தம் போடுறாரு.
பொண்டாட்டி ஆஸ்பத்திரில இருக்குறது தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா சரவணன் எனக்கு தெரியும், ஆனா நான் அவளை பார்க்க போக மாட்டேன், அவ என் முகத்துலயே முழிக்க வேண்டாம்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றாரு. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப கோபம் வருது. நீ அங்க போய் சண்டை போட்டதுனால தான் அவளுக்கு பிபி அதிகமாகி ஆஸ்பத்திரில இருக்கா. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும் போது இப்படி பண்ணலாமான்னு கோமதி, மீனா, ராஜி எல்லாரும் சரவணனை கேள்வி கேக்குறாங்க. பாண்டியனும் நீ அவளை பார்க்கலனாலும் அந்த குழந்தைக்காகவாவது போய் பார்த்துட்டு வான்னு கட்டாயப்படுத்து. இதனால மனசே இல்லாம செந்தில், கதிர் கூட சரவணன் ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆனா அங்கேயும் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. தங்கமயிலோட அம்மா இவங்களை பார்த்ததும் ஏண்டா என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சத்தம் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. செந்தில் இதை பார்த்து செம கோபப்படுறாரு. ஆனாலும் கதிர், செந்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை அமைதிப்படுத்தி சரவணனை உள்ளே அனுப்புறாங்க. உள்ளே போன சரவணனை பார்த்து தங்கமயில் ரொம்ப இமோஷனலா அழறாங்க. நீங்க எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கோங்க, நான் போய் சொன்னது தப்பு தான், ஆனா உங்க மேல வச்ச அன்பு உண்மை, என்னால உங்க குடும்பம் கஷ்டப்பட்டதுக்கு நான் தலை வணங்கி மன்னிப்பு கேக்குறேன்னு கால்ல விழாத குறையா அழறாங்க. இது தான் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான காட்சி. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. நம்ம சரவணன் கொஞ்சம் கூட இறங்கி வரல. நீ செஞ்சது சாதாரண தப்பு இல்ல, எல்லாமே பித்தலாட்டம். உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு செத்துப்போச்சு. என் குடும்பம் வற்புறுத்துனதுக்காகவும் உன் வயித்துல வளர்ற என் குழந்தைக்காகவும் தான் நான் இங்க வந்தேன். ஆனா இனிமே உன்னை ஒரு பொண்டாட்டியா நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த குழந்தைக்கு என்ன செலவோ அதை மட்டும் நான் பண்றேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கோபமா வெளியே போறாரு. வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன், கோமதி எல்லாரும் சரவணன் கிட்ட என்னாச்சு பேசுனியான்னு கேக்குறாங்க. செந்தில், கதிர் அவங்க பேசிட்டாங்க, ஆனா என்ன பேசுனாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்போ கோமதி, அந்த பொண்ணு வயித்துல வளர்றது இந்த வீட்டு வாரிச்சு, நாம அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா சரவணன் எதுவும் பேசாம ரொம்ப உறுதியா கோபமா நிக்கிறாரு. இப்படியே இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா கோமதி, மீனா, ராஜி எல்லாரும் சேர்ந்து தங்கமயிலை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா, இல்ல சரவணன் தங்கமயிலை வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்னு பெரிய சண்டை போடுவாரா? அப்படி வந்தாலும் செந்தில், மீனா, ராஜி எல்லாம் தங்கமயிலை பழைய மாதிரி ஏத்துப்பாங்களாங்கிறது தான் ரொம்ப பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல இப்போ நடக்கறத பார்த்தா சரவணன் தங்கமயில் வாழ்க்கை நிரந்தரமா முடிஞ்சிடுச்சா? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆடிப்போயிடுவீங்க. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அங்க இருக்குற நம்ம பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் தங்கமயில் ரொம்ப உருக்கமா மன்னிப்பு கேக்குறாங்க. மாமா, நான் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டேன், எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை போயிடுமோங்குற பயத்துல தான் இவ்வளவு போய் சொன்னேன், என்னால தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அலைஞ்சிங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ரொம்ப அழறாங்க. இதை கேட்டதும் நம்ம கராரான பாண்டியன் கொஞ்சம் இறங்கி வந்து உடம்பை பார்த்துக்கமா, பழைய கதையெல்லாம் இப்போ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கோமதி, தங்கமயில் கையில ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்தை திணிச்சிட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா வீட்ல நம்ம பாண்டியன், கோமதி, செந்தில், மீனா, ராஜி எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர சரவணன் கிட்ட பாண்டியன் ரொம்ப கோபமா சத்தம் போடுறாரு. பொண்டாட்டி ஆஸ்பத்திரில இருக்குறது தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா சரவணன், எனக்கு தெரியும், ஆனா நான் அவளை பார்க்க போக மாட்டேன், அவ என் முகத்துலயே முழிக்க வேண்டாம்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றாரு. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப கோபம் வருது. நீ அங்க போய் சண்டை போட்டதுனால தான் அவளுக்கு பிபி அதிகமாகி ஆஸ்பத்திரில இருக்கா. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும் போது இப்படி பண்ணலாமான்னு கோமதி, மீனா, ராஜி எல்லாரும் சரவணனை கேள்வி கேக்குறாங்க. பாண்டியனும் நீ அவளை பார்க்கலனாலும் அந்த குழந்தைக்காகவாவது போய் பார்த்துட்டு வான்னு கட்டாயப்படுத்து. இதனால மனசே இல்லாம செந்தில், கதிர் கூட சரவணன் ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆனா அங்கேயும் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. தங்கமயிலோட அம்மா இவங்களை பார்த்ததும் ஏண்டா என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சத்தம் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. செந்தில் இதை பார்த்து செம கோபப்படுறாரு. ஆனாலும் கதிர், செந்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை அமைதிப்படுத்தி சரவணனை உள்ளே அனுப்புறாங்க. உள்ளே போன சரவணனை பார்த்து தங்கமயில் ரொம்ப இமோஷனலா அழறாங்க. நீங்க எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கோங்க, நான் போய் சொன்னது
தப்பு தான், ஆனா உங்க மேல வச்ச அன்பு உண்மை. என்னால உங்க குடும்பம் கஷ்டப்பட்டதுக்கு நான் தலை வணங்கி மன்னிப்பு கேக்குறேன்னு கால்ல விழாத குறையா அழறாங்க. இது தான் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப ரொம்ப எமோஷனலான காட்சி. ஆனா